सीतापति सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहुवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில், அதாவது எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு ரொம்ப ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவுனா, நான் ஒரு அது ஃபங்க்ஷனா இல்லாட்டி ஒரு மேலாவான்னு தெரியல. ஒரு ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கேன். கனவில் ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கேன். நான் 2 பாகவத புஸ்தகத்தை பையில் கொண்டு போயிருக்கேன். மூலபாராயண புஸ்தகம்தான் அது. என்னிடத்துல யாரோ ஒரு அம்மா அந்த பாகவத புஸ்தகம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க. கொஞ்சம் நான் படிச்சு தரேன், கொஞ்சம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், சரி அங்கே எல்லாம் பாகவதம் படிச்சுன்னு இருக்காங்க, அவங்கவுங்க புஸ்தகம் வச்சுருக்காங்க, பல புஸ்தகம் வச்சுருக்காங்க. அதில் பாகவத புஸ்தகம் நான் வச்சுருந்தேன். அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் மைக்கில் பேசின்னு இருக்காங்க. பாகவதம் பற்றி, பாகவத பாராயணம் நடக்குதோ என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று நடந்துருக்கு. அதாவது அந்த கனவில் சரியாக கிளிக் ஆக மாட்டேது, எனக்கு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அந்த இடத்துல நிறைய விஷயம் மறந்து போயிடுது. இப்போ தான் கனவு நேற்று தான் கனவு வந்தது. இருந்தாலும் நிறைய சில விஷயம் மறந்து போயிடுது. அது சரியாக எனக்கு கிளாரிட்டியாக அது பிக்சர் ஆகலை, அது ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குது. அதாவது என்னென்னா, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் பாகவதம் பற்றி ஏதோ பேசின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாகவத பாராயணமாக ஏதோ நடந்துன்னு இருக்கு. அந்த இடத்துல நான் புஸ்தகம் எடுத்துன்னு போயிருந்தேன். புஸ்தகம் எடுத்துன்னு போகும்போது ரொம்ப கூட்டம். அப்போ நல்லா எனக்கு தெரிஞ்ச சில மாமி அவங்களிடத்துலாம் பேசின்னு இருக்கேன். அப்புறமா அந்த கூட்டத்தில் கலந்துட்டு ஏதோ அதான் பாகவத சம்மந்தமான விஷயந்தான் பேசின்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா ஏற்கனவே ஒரு புஸ்தகம் ஒரு அம்மா வாங்கி போயிட்டாங்க. நான் படிச்சு தரேன், நான் இங்கே தான் இருப்பேன், படிச்சு தரேன், தந்துடுறேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு புஸ்தகம், பழைய புஸ்தகம், அதுதான் எனக்கு ரொம்ப மெயினே. அதான் ஆணி வேறு. அதுதான் அண்ணா நகரில் கொடுத்தது, ப்ரெசன்டேஷன் எனக்கு கொடுத்தது 2010. அதுதான் எனக்கு பழைய புஸ்தகம். அதுதான் ரொம்ப ஆணி வேறாக இருக்கிறது எனக்கு. அது இப்போ வர பாகவதம் மூலப்பாராயணம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கும் அப்போ போட்டது. அந்த புஸ்தகம் வச்சுட்டு இருக்கேன். அந்த புஸ்தகம் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நான் படிச்சு தரேன், கொஞ்சம் கொடுங்க, இன்னொரு அம்மா வாங்கி போயிட்டாங்க. முதல்ல ஒரு புஸ்தகம் அதுவும் வாங்கி போயிட்டாங்க. இந்த புஸ்தகமும் பார்த்தா அது எப்படி தான் நான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. நான் கொடுத்துட்டேன். ஐயோ, இந்த புஸ்தகம் எனக்கு என் கையில் இல்லைன்னா அப்படியே என்னவோ உயிரே போன மாதிரி இருக்கும். ஏன்னா அது நான் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன், அந்த புஸ்தகத்தை மட்டும். அதுக்கப்புறமா 2-3 புஸ்தகம் வாங்கியிருக்கேன். அதை வேணா கொடுத்துருவேன், அதை வேணா கொடுப்பேன், பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. அதோட படிச்சுட்டு கொடுக்க தான் கொடுப்பேன். அது அவங்கள வச்சு நிறுத்தலாம் கொடுக்க மாட்டேன். நீ வேறு ஏதாவது இப்போ அர்த்த புஸ்தகம்னா கூட, கீதா பிரஸ் அர்த்த புஸ்தகம் போட்டிருக்காங்க, இப்போது இஸ்கான் அர்த்த புஸ்தகம் போட்டிருக்காங்க, அதோடு கேட்டால் கொடுத்துருவேன். இந்த படிச்சுட்டு அப்புறம் கொடுத்துருக்கேன். 1வது காண்டம் 2வது காண்டம்லாம் 1வது காண்டம் கூட ஒருத்தர்கள் கொடுத்துருக்கேன். ரங்கன்னு ஒருத்தர் அவர்கள் கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அவர்கள் கொடுத்ததே மறந்து போச்சு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு எதர்ச்சியாக போகிறேன், நீங்கள் கொடுத்த புஸ்தகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர்கள் அந்த புஸ்தகம் இருக்குது. அதான் நம்ம வீட்டில் தேடி பார்த்தா காணுமேன்ட்டு அந்த முதல் காண்டம் புஸ்தகம்.
அப்புறமா நான் சொன்னேன் அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டேன் அந்த புஸ்தகத்தை. அவ்வளோ லேசில் நான் பாகவத புஸ்தகம் எங்கள் நிறைய புஸ்தகம் தான் கூட கொடுத்து மனசு வராது. பணம் கேட்டால் கொடுத்துருவேன், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னால் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், பணம் கேட்டால் கொடுத்துருவேன், எக்ஸ்ட்ரா கூட எவ்வளோ நாள் பணம் எங்களை இருந்தால் பணம் கொடுத்துருவேன், இந்த வச்சுக்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஏதோ கொடுத்துருவேன். ஆனால் அந்த பாகவத புஸ்தகம் மட்டும் எங்களை 1க்கு 2 இருந்தால் கூட கொடுக்க மனசே வராது. அப்படி இருக்கும்போது இந்த பாகவத புஸ்தகத்தை முதல் ஒரு புஸ்தகம் கொடுத்துட்டோம். நமக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய ஒரு பாகவத புஸ்தகம் இருக்குது இல்லையா, மூலபாராயண புஸ்தகம் சான்ஸ்கிரிட்டு, அதை கொடுத்துருவோன்னே எனக்கு என்னவோ கையும் ஓடல காலம் ஓடல. அந்த அம்மா எங்கே இருக்கிறான்னு தெரில. அந்த அம்மா வந்து வாங்கி போயிட்டாங்க புஸ்தகத்தை, அந்த மூலபாராயண புஸ்தகத்தை. அப்புறமா நான் தேடுறேன், சுற்றி சுற்றினா அந்த அம்மா காண. எனக்கு அந்த அம்மா முகமும் மறந்து போச்சு. கும்பலில் வாங்கினாங்க, அந்த அம்மா முகம் மறந்து போச்சு. அந்த புஸ்தகம் நான் என்ன பண்ணேன், அந்த பாகவத புஸ்தகம் எங்கேன்னு அலையிறேன், சுற்றி தேடுறேன். அப்புறமா டக்குன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ண சொன்னேன். அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி இது போல் வந்து எனக்கு பாகவத புஸ்தகம் வந்து குபேரன் அவர்கள் இந்த பாகவத புஸ்தகம் யாருன்னா வாங்கினீங்களா, அதை கொடுத்துருங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறேன். அவங்களும் பார்த்தா கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள ப்ரெஷர் பண்ணுவேன்னு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணாங்க பாகவத புஸ்தகம். எல்லாமே வந்து பார்த்தா அந்த கூட்டம் கலையும் போது டக்குன்னு எல்லாருக்கையும் சுற்றி தேடுறேன், யார்கள் கொடுத்தேன் அந்த புஸ்தகத்தை, பாகவத புஸ்தகத்தை யார்கள் கொடுத்தேன்னு தேடுறேன். ஆனால் எத்தனை வந்து கொடுக்கல. முதல் புஸ்தகமும் 2 புஸ்தகம் வச்சுருந்தேன். முதல் பாகவத புஸ்தகமும் வரல, 2வது பாகவத புஸ்தகம் பார்த்தா வரல. யார் இது போனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக, யார் அந்த அம்மா யாருன்னு சொல்லிட்டு அவங்களாம் போய் கேட்குறேன். மற்ற பையெல்லாம் செக் பண்ணுறேன். அம்மா உங்கள் கையில் புஸ்தகம் தான்? இல்லைப்பா என் கையில் தான்ப்பா புஸ்தகம் இருக்குது. வேறு ஏதோ புஸ்தகம் காமிக்கிறாங்க, பாகவத புஸ்தகம் இல்லை. அப்புறமா அவங்க பையெல்லாம் செக் பண்ணுறேன். எனக்கு சந்தேகம், எனக்கு என்னால் விட முடியாது, பாகவத புஸ்தகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால் மீறியே அவங்கள கையை பிடிச்சி, ஏம்மா அவங்க பையை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையை பொறுத்து அவங்க பாகவத புஸ்தகத்தை செக் பண்ணுறேன். உங்கள் கையில் கொடுத்தனா அவங்க, ஏன்னா அந்த அம்மா ஃபேஸே மறந்து போச்சு. நான் கொடுத்தேன் அந்த பாகவத புஸ்தகம் கொடுத்தேனே, அந்த அம்மா ஃபேஸ் மறந்து போச்சு, சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க கும்பலில் கேட்டாங்கன்னு ஒருத்தர் படிச்சுட்டு இது படிச்சுட்டு கொடுக்குறேன், நான் சும்மா பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு, கொஞ்ச நேரம் கொடுங்க பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டாங்க. டக்குன்னு நானும் எப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரில, கொடுத்துட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், புஸ்தகம் மட்டும் கொடுக்கவே மாட்டேன். அது 2-3 புஸ்தகமாக இருந்தால் கொடுப்பேன். எனக்கு நான் ஆணி வேற வச்சு இருக்கிற புஸ்தகத்தை கொடுக்க மாட்டேன். அப்படின்னும் போது நான் இஸ்கான் புக்கே கூட சரி முதல் காண்டன்னா கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தா மறந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு மறதி அதிகம், உடனே மறந்துடுவேன். அதான் சொல்கிறேன், ரங்கன் ஒருத்தர்கள் கொடுத்தேன், அவர்கள் போய் வாங்கி வந்தேன். அதுக்கு இது கனவுல நினைவில் நடந்த விஷயம். அப்புறம் அவர்கள் வாங்கி வந்துட்டேன் அந்த புஸ்தகத்தை. என்னால் அந்த புஸ்தகத்தை கொடுத்தா மட்டும் என்னால். அதே மாதிரி ராமாயண புஸ்தகமும் அப்படி தான், ஒருத்தர்கள் கொடுத்தேன். எனக்கு 2 புஸ்தகம் இருக்குது, இருந்தாலும் மறுபடியும் போய் வாங்கி வந்துட்டேன். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது. எனக்கு 2 புஸ்தகமும் வேணும். அது என்னவோ தெரியல, அந்த அது ராமாயண பாகவதம், அதில் மெயினாக பாகவதம் சொல்லப்போனால் கொடுக்கவே மனசு வராது. அப்படின்னும் போது எனக்கு 2மே ராமாயண பாகவதம் 2மே அப்படி தான், கொடுக்க மனசு வராது. அப்படி கொடுத்தோன்னா மறுபடியும் ஜாக்கிரதை போய் வாங்கி வந்துடுவேன். ஒரு தடவை பல தடவை போய் அலைஞ்சாது அவங்கள வாங்கி வந்துடுவேன். பணம் கேட்டால் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவேன். அது பணம் கேட்டால் இப்போ எக்ஸ்ட்ரா கூட கேட்டால் கூட கொடுத்துருவேன். ஆனால் பாகவதம் ராமாயண புஸ்தகம் மட்டும் அவ்வளோ லேஸில் கொடுக்க முடியாது, கொடுக்க மனசு வராது எனக்கு. அப்படியே கொடுத்துட்டாலும் உடனே அவங்கள, ஐயோ அந்த புஸ்தகம் அங்கே இருக்குது என்னமோ உயிர், இந்த உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்ச மாதிரி, ஐயோ என்னால் இருக்க முடியாது. உடனே போய் அவங்கள படித்து முடிச்சிட்டிங்களா, சீக்கிரமாக கொடுங்க புஸ்தகம் அப்படின்னு உடனே வாங்கி வந்துடுவேன். எங்கள்தான் இன்னொரு புஸ்தகம் இருக்குது, இருந்தால் கூட அந்த புஸ்தகம் கொடுக்குறது மனசு வராது. ஏன்னா அது உயிராக கலந்து போச்சு. உடனே அது படித்து முடிஞ்சிச்சுன்னா 10 நாளில் குத்துறேன், 15 நாள் குத்துறேன்னு வாங்கி போவாங்க. வாங்கி போய் உடனே என்ன பண்ண படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணு கேட்பேன், என்னங்க இப்படி இருக்கிறீங்க, நான் தான் தரேன்னு சொன்னல புஸ்தகம், நான் பொறுமையாக இப்போ படிச்சுட்டு கூட கொடுக்க விட மாட்டீங்க, இந்தாங்க எதுவும் அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், வச்சுட்டு வந்துடுவேன். அப்படின்னு அப்புறமா ஒரு பிராமணர் அப்படி தான் வாங்கி போனார். அவர் அந்த புஸ்தகத்தை அப்படியே ஏடு ஆகிட்டார். எனக்கு வந்தது பாரு கோபம் பயங்கரமாக. என்னங்க சாமி, என்னம்மாம்மா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் புஸ்தகத்தை இப்படி ஏடு ஆகிட்டீங்க. இல்லைடா அதுவே பிச்சுன்னு வந்துடுச்சு, நான் அது வேணால் அட்டை போட்டு கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ என்ன பண்ணார், அந்த அம்மா அட்டை போட்டு நல்லபடியாக கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல வரல. அது மாதிரி புஸ்தகம் போனால் சரியாக வராது, இனிமேட்டு அவர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போ மறுபடியும் வந்து என்னென்னா புஸ்தகம் வேணும்னு கேட்குறாரு. மறுபடியும் கொடுத்தா அதே மாதிரி கந்தல் ஆகிட்டார். கந்தல் ஆகிடுச்சுன்னா அது அப்போல்
அது இல்லை அது வந்து புஸ்தகம் போட்டவங்களே அது சரியாக பைண்ட் பண்ணாமல் நூல் நூலாக தான் இருந்தது. அது மற்ற புஸ்தகம் பார்த்தா அப்படி தான் வந்துடுச்சு எங்களை. அப்படின்னும் போது அவர் வந்து நான் அந்த புஸ்தகத்தை வாங்கி போய் அது அவர் சின்ன பண்ணமா அவர் ஆக்கலை. அது புஸ்தகமே சரியாக பைண்டிங் பண்ணல. அது புஸ்தகம் போட்டவங்களே வந்து சரியாக போடல. அது அக்கா வந்துடுற மாதிரி தான் இருந்தது. இவர் வாங்கி போனவர் வந்து கிழிக்கல. வாங்கி போனவர் ஆசையாக தான் படித்தார். படிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் பார்த்தா பிக்கலாக வந்துடுச்சு. நான் என்னடா பண்ணுறது, அது மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு படிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், இல்லை எனக்கெல்லாம் இருக்கட்டும் இந்த புஸ்தகம், எனக்கு படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. சரி வச்சிங்கன்னு சொன்னேன். வச்சிக்கின பிறகு அப்புறமா அவர் சித்தி அடைஞ்சிட்டார் அந்த மாமா. அப்புறமா அவங்க மாமிகள் போய் கேட்டேன், இது போல் புஸ்தகம் இருக்குது மாமி, மாமாக்கள் குத்து வச்சுருந்தேன், அந்த புஸ்தகம் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஏன் அவர் இருக்கும்போதே வாங்க வந்தேன். இல்லை அவர் ஆசையாக படிக்கணும்னு கேட்டார், அதனால் நான் விட்டுட்டேன். அது வருஷ கணக்காக ஆகிப்போச்சு கொடுத்து. அது இப்போ அது கொடுங்க மாமி அப்படின்னு. அப்புறமா தான் அந்த புஸ்தகம் தேடி எடுத்து வந்து கொடுத்தாங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த புஸ்தகம் கையில் வந்த பிறகு தான் நிம்மதியாகிடுச்சு. அது மாதிரி கொடுத்துருவேன், அவங்க ஆசைப்படுகிறாங்கன்றதால கொடுத்துருவேன். ஆனால் மனசு பார்த்தா என் மனசு அங்கேயே தான் இருக்கும். அந்த புஸ்தகங்கள் கொடுத்துருமே அதை வாங்கினுட்டு. அதுபோல் சில இடத்துல மறந்துட்டவொடனே அப்புறமா அந்த புஸ்தகத்தை அவங்க வீட்டில் போய் பார்த்த உடனே பக்குனாகி போச்சு. அதான் அந்த ரங்கன்றவர் அவர் டக்குன்னு அந்த புஸ்தகத்தை வாங்கினது. ஆனால் வீட்டில் பார்த்தா புஸ்தகம் 1 2 இருந்தால் கூட அந்த பாகவதம்னா அது கொடுக்குறது மனசு வராது. அது இஸ்கான் பாகவதமாக இருந்தாலும் சரி, அது வேறு கீதா ப்ளஸ் பாகவதமாக இருந்தாலும் சரி, அதுவே சாதாரண புஸ்தகம். ஆனால் ஆனால் அதெல்லாம் கொடுத்துருவேன். அதெல்லாம் கொடுத்துட்டு பொறுமையாக கூட வாங்கிப்பேன். ஆனால் இந்த மூலப்பாராயண புஸ்தகம் இருக்குது பார்த்தியா, எனக்கு ப்ரெசன்டேஷனாக வந்தது, ஆணி வேற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புஸ்தகத்தை அவ்வளோ லேஸில் கொடுக்க மாட்டேன். அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டோடனே என் உயிர் நாடியே அப்படியே கலங்கி போச்சு. என்னால் தாங்கவே முடியல. யாரும் எந்தெந்த மாமிகளையோ போய் கேட்குறேன், ஏம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா தயவுசெய்து, நீங்கள் தான் புஸ்தகம் வாங்கினீங்களா யாராவது போய் கேட்குறேன். நான் ஏன் உங்கள் புஸ்தகம் வாங்குகிறேன்? இல்லைம்மா கும்பலில் யாரோ வாங்கினீங்கம்மா, நீங்கள் புஸ்தகத்தை கொடுங்க, பார்த்து தந்துடுறேன் படித்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வாங்கினீங்கம்மா, யாரும்மா அப்படின்னு கேட்குறேன். யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் பையெல்லாம் வாங்கி பார்க்குறேன், அவங்களுக்கு புஸ்தகம் வருதா இவங்களுக்கு புஸ்தகம் வருதான்ட்டு. அப்போ நான் அழியிறேன். அப்புறமா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது கனவுல நடந்த விஷயம். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிஜத்தில் நடந்த விஷயம். ஒரு பிராமணருக்கு கொடுத்தேன். அவர் கொடுத்துட்டு அப்புறமா அவர் சித்தி அடைஞ்சிட்டார். சித்தி அடைஞ்ச பிறகு அவங்க வீட்டு மாமிகளை போய் அந்த புஸ்தகம் வாங்கினேன். அது வருஷக்கணக்காக அவர் வீட்டில் கொடுத்து வச்சுருந்தேன். அது மாதிரி எனக்கு எப்படியாவது வந்துடும் அந்த புஸ்தகம், அது மட்டும் நிச்சயம். அப்புறமா சரி, இது மாதிரி வெளிப்புறமாகவே இப்படி தான். புஸ்தகம்னா நான் கஞ்சி பேசினாரி தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது பாகவதமோ ராமாயணமோ அது 1 2 இருந்தால் கூட கொடுக்க மனசு வராது. ஆனாலும் சில பேருக்கு கொடுத்துட்டு ஆனால் என் மனசு அங்கேயே தான் இருக்கும். எப்போது ஒருத்தர் மறந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். அப்போ எங்கள் வீட்டில் புஸ்தகத்தை கடையிலேருந்து அதுபோல் 2 3 புஸ்தகம் விட்டுருக்கேன். அது வேறு புஸ்தகம், பாகவதனுடைய வேறு இது விட்டுருக்கேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அந்த பாகவத சாரம் இருக்குது இல்லையா, ராமகிருஷ்ண மடத்தில் போகிறது, அது வந்து கொடுத்து விட்டேன். சரி பரவாயில்ல வேறு புஸ்தகம் வாங்கிக்கலாம் சொல்லி அப்போ வேறு புஸ்தகம் வாங்கிட்டேன். எனக்கு அந்த புஸ்தகம் இருக்கணும், என் கூடவே இருந்தால் தான் பகவான் என் கூட இருக்கிற மாதிரி. அந்த பாகவத புஸ்தகம் என் கூட இருந்தால் தான் பகவான் கூட இருக்கிற மாதிரி. அப்படி இது வெளிப்புறமாகவும் அப்படி தான். நான் புஸ்தகம் நான் கஞ்சி பேசினாரி தான். ஆனால் வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டேன், கொடுப்பேன். அவங்கள சீக்கிரம் எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன். ஆனால் என் மனசு வந்து எப்படின்னா, அது படப்படப்பா அது அப்படியே கொடுத்துட்டுமே அதை வாங்கணுமே. என்னமோ 1 கோடி ரூபா, 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கடன் கொடுத்த மாதிரி அந்த மனசு அப்படியே திருப்பி வருமானு எதிர்பார்க்கணும். அது மாதிரி நல்லபடியாக புஸ்தகம் திரும்பி வருமா கிழிக்காமல் இத்தவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு மனசு படப்படுத்துனே இருக்கும். ஆனால் ஏன்னா ஆசையை கேட்குறாங்கன்னு கொடுப்பேன். அது மாதிரி தான் இந்த புஸ்தகமும் கொடுத்துட்டேன். உண்மையிலேயே அப்படி தான், கனவுலையும் அப்படி தான். அந்த உயிரே போன மாதிரி இருக்கும் அந்த பாகவத புஸ்தகம் கை விட்டு போயிடுச்சுன்னா. ஏன்டா குத்தம் அப்படின்னு ஆகிப்போச்சு. எனக்கு தள்ள அடிச்சுருந்தேன். அடடா யார் ஏமாத்துனாங்க தெரியலையே, நியாயமாக இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லையா, அது எந்த மாமி ஏமாத்துனாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுற்றி முற்றி சொல்லுங்கம்மா யாருன்னா நீங்கள் புஸ்தகம் வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்கி போனீங்களா யாராவது கேட்குறேன். அப்புறமா என்ன பண்ணேன், வெளியே ஒரு அம்மா போயிருந்தாங்க, அவங்கள துரத்துனேன். அவங்க பார்த்தா நிறைய புஸ்தகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அவங்க பையை போய் செக் பண்ணுறதுக்கு போனேன்.
செக் பண்ணுறதுக்கு போனால் அதில் பார்த்தா அந்த பாகவத புஸ்தகம் இல்லை, வேறு என்னென்ன புஸ்தகமும் இருக்குது. இது மாதிரி ஒரு கெட்ட கனவு, பாகவத புஸ்தகம் கிடைக்கல. அப்புறமா தான் பார்த்தேன், கட்சி வரையும் எனக்கு கிடைக்கல அந்த புஸ்தகம். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த கூட்டத்தில், எல்லாம் கூட்டம் கலைஞ்சி போச்சு. கூட்டம் கலைஞ்சி போய் மக்கள்லாம் அப்படி இப்படி செதறடிச்சு போகிறாங்க. யாரார்களையும் அவங்களையும் யாரை பிடிக்குதுன்னே தெரில. நிறைய லேடிஸ் இருந்தாங்க, ஜென்ஸு ஒரு பக்கம் போயிருந்தாங்க. நான் ஜென்ஸுகள் கொடுக்கல, லேடிஸ்கள் தான் கொடுத்தேன். கும்பலில் யாரோ வாங்கிட்டாங்க புஸ்தகத்தை. ஐயோ பாகவதம் இல்லைன்னா நான் எப்படி வாழ போகிறேன், நான் பாகவதம் இல்லைன்னா எப்படி எனக்கு எப்படி இந்த பாகவத புஸ்தகங்கள்லாம் நான் எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. அப்படியே வெக்ஸ் ஆகி போச்சு. ஐயோ அந்த பாகவத புஸ்தகம் தானே நான் ஆணி வேறு இருந்தது, அதுதானே எனக்கு. அதில் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேனே, அதில் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேனே. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்னது பாகவதம்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப மனசை அழிஞ்சு போச்சு. ஐயோ அந்த பாகவத புஸ்தகம் வேணுமே, பாகவதம் என்ன தான் புது புஸ்தகம் ஆனால் கூட அந்த பழைய புஸ்தகம் மாதிரி வராதே, அந்த பாகவத புஸ்தகம் மாதிரி வராதே அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடி பார்த்தேன். கையில் காசு கேட்டால் கொடுத்துருப்பேன், கொடுத்தா கூட அதை மறந்துடுவேன். எவ்வளோ பேருக்கு காசு கொடுத்துருக்கேன், ஒரு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பாடு வாங்கி, அதெல்லாம் பண்ணிடலாம். பாகவதம் புஸ்தகம் கொடுன்னா, ராமாயண புஸ்தகம் பாகவதம் புஸ்தகம் கொடுக்குறது மனசே வராது. அது கொடுத்துட்டா என் மனசு அங்கேயே இருக்கும். அது அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அவங்கள போய் நோண்டின்னு கிடப்பேன். ஆமாம், நான் தொல்லை பண்ணுவேன். பாகவத புஸ்தகம் ராமாயண புஸ்தகம் கொடுத்தமே, அது அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அது கேட்டுனே இருப்பேன். அவங்க பாகவத புஸ்தகம் தான் அது படித்தாங்களா இல்லையா கேட்டுனே இருப்பேன். அது மாதிரிலாம் எனக்கு கொடுத்துட்டா அது மனசு வரவே வராது. ப்ரெசன்டேஷனாக வாங்கி கொடுக்குறது வேறு, அப்படியும் கொடுத்துருக்கேன், அப்படியும் ப்ரெசன்டேஷனாக வாங்கி கொடுத்துருவேன். ஆனாலும் அது அவங்க படிக்கணும், அது வாங்கி கொடுத்தோம்னா அதை படிக்கணும் அவங்க, அதுக்காக நான் கேட்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த புஸ்தகம் மெயினான மூலமாக எனக்கு ஆணிவேராக அந்த புஸ்தகமே அதான் உயிர் நாடியாக அந்த பாகவத புஸ்தகம். அந்த புஸ்தகம் கைவிட்டு போயிடுச்சுன்னு எனக்கு மனசே ஆறல. எனக்கு அப்படியே ரொம்ப தயங்கமாகிடுச்சு. உடனே பார்த்தா அந்த அம்மா இப்போ நான் வழியில் துரத்தின்னு போனேன்ல, ஒரு அம்மா துரத்தி போனால் அவங்க போல பைய ஃபுல்லாக புஸ்தகம் இருந்தது. அது எடுத்து பார்த்தா அந்த பையை திறந்து காமிச்சாங்க. அதில் பாகவத புஸ்தகம் இருக்கிறதா பார்த்தா இல்லை, வேறு ஏதோ புஸ்தகம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நான் போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மா போய் ஏதோ அங்கே அந்த அம்மா போனாங்க ஒரு கடையில் போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த பையை வச்சுட்டு நீங்களே பார்த்துக்கங்க சொல்லிட்டு பையை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் போனால் அங்கே ஒரு பாம்பு வெடித்து பஸ்ட் ஆகி அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு தான் சம்பாஷணம். அதுக்கு இது எங்கள் தான் இது காஞ்சிபுரத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த அம்மா பார்த்தா எங்களை பையை கொடுத்துட்டு நான் பின்னாடியே துரத்தி போனேன் இல்லையா, அது போல் எனக்கு அந்த பாகவத புஸ்தகம் வேணுன்றதுக்காக யாராவது போய் கேட்டேன் இல்லையா, கேட்டேன். அந்த பாகவத புஸ்தகம் சாதாரண 250 ரூபா கொடுத்தா புஸ்தகம் அப்படி கிடையாது. இது உயிர் நாடியாக வச்சுருக்கேன் அந்த பாகவத புஸ்தகம் எனக்குன்னு. அது யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஷேர் பண்ணவும் கொடுக்க மாட்டேன், பட்சி கொடுத்து கூட கொடுக்க மாட்டேன். அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டேன், அதான் எனக்கு வருத்தமாகி போச்சு பாகவத புஸ்தகத்தை. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி சரி நீங்கள் பார்த்துங்க பையன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. போய் என்ன பண்ணாங்க, இங்கே அந்த டீ கடைக்கு டீ சாப்பிட ஏதோ போயிட்டாங்க. அங்கே போனால் பாம்பு பஸ்ட்டில் ஆகி அந்த அம்மா இறந்துட்டோடனே அங்கே பார்த்தா சிசிடிவி கேமரா 2 கேமரா இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா நாங்கள் அந்த அம்மாக்கள் நான் பேசுனதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். நான் கவனிக்கல. நான் என்ன பண்ணேன், அடாடா நம்ம நாளைக்கு போலீஸ் என்கொயரி வந்தால் நம்ம தான் மாட்டிப்போம் போல இருக்கே. அந்த அம்மா வேறு பாம்பு பஸ்ட் ஆகிடுச்சு, அந்த டீ கடைக்கு போனாங்க, உடனே பாம்பு பஸ்ட் ஆகி அந்த அம்மா இறந்துட்டாங்களே. அந்த டீ கடையில் எல்லாமே போயிட்டாங்க. அங்கே திடீர்னு பாம்பு அடிச்சு இது நடந்துருச்சு. அப்புறமா நான் பயந்துட்டேன். சரி நம்ம அந்த சிசிடிவி கேமரா பார்த்தா நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்களே, நீங்கள் தானே அந்த அம்மாக்கள் பேசியிருந்தீங்க, என்ன பேசியிருந்தீங்க, ஏன் எப்படி ப்ளஸ் அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு அந்த பயத்துலேயே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த பயம் ஒன்று, எனக்கு பாகவத புஸ்தகம் போனது ஒன்று. எனக்கு இதை பற்றி கூட பயம் இல்லை. என்கொயரி பண்ணாங்க, போய் கூப்பிட்டா ஆமாம் நான் பேசியிருந்தேன், அவங்க அப்படி தீக்கடி போனாங்க, பாம்பு பஸ்ட் ஆகிடுச்சு, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதாவது சொல்லலாம். அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. பாகவத புஸ்தகம் போயிடுச்சு. இப்போ போலீஸ் என்கொயரி கூப்பிடுவாங்க, அந்த அம்மா செத்துட்டாங்க அப்படின்றத பற்றி கூட பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ கனவுகள் நடக்குது. என் மனசெல்லாம் உழுதுனா அந்த பாகவத புஸ்தகத்தை இழந்துட்டுமே அதுதான் பெரிய கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா சரி இது கனவாக இருக்கக்கூடாதா, இது உண்மையாக நடந்துருக்கூடாது, எனக்கு பாகவதம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த பாகவத புஸ்தகத்தின் மேலே அவ்வளோ ஆசையாக வச்சுருக்கேன். அந்த பாகவத புஸ்தகம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது கனவாக இருக்கணும், இது நினைவாக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லினே இருக்கிறேன்.
டக்குன்னு பார்த்தா கண் விழிப்பு வந்தது. கண் விழிப்பு வந்தால் அப்புறமா தான் இவ்வளவும் கனவு, யாரோ பாம்பு பஸ்டாகி அந்த மாதிரி இறந்துட்ட மாதிரியும். எனக்கு நம்ம பையன் புஸ்தகத்தை பார்த்தா அதில் பார்த்தா புஸ்தகம் இல்லை, பாகவத புஸ்தகம் அவங்க எடுத்துன்னு இந்த பையிலையும். அப்போ ஏதோ ஒரு புஸ்தகம் தான், அதை புஸ்தகத்தை எடுத்துன்னு சரி நான் போயிட்டேன். அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போயிட்டேன், அவங்க வச்சுருந்த புஸ்தகத்தை. ஏன்னா அவங்க தான் போயிட்டாங்களே, அது எனக்கு தேவைப்படாது. ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு சாமி புஸ்தகம் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு புராணம். அது அப்புறமா தான் நான் யோசிச்சுனே பஸ்ஸில் வரும்போது அந்த ஊரை விட்டு, அதை காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன், அந்த ஊரை விட்டு பஸ்ஸில் வரும்போது பயந்துக்கினே வரேன். ஐயோ எனக்கு இது என்ன ஆகுமோ, இது என்கொயரி கூப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி பாம்பு ஸ்டார்ஸ்னா அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிக்குது, அந்த மாதிரி சம்பாஷணை பண்ணுது அப்படின்னு இப்படி இதெல்லாம் கனவுல நடக்குது. அது ஒன்று. அப்புறமா என்னடாருந்தேன், எனக்கு பாகவத புஸ்தகம் போயிடுச்சேன்னு தான் வருத்தம். மெயினாக நமக்கு ஆணிவேராக இருந்தது அது ஒன்று தான், பாகவதம். அதுவும் போயிடுச்சு. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் பகவானேன்ட்டு பகவான் நாமா சொல்லியிருந்தேன், ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது உண்மையாக இருக்கக்கூடாது, கனவாக இருக்கணும், நினைவாக இது உண்மையாக இருக்கக்கூடாது, கனவாரணும் சொல்லினே இருக்கிறேன். டக்குன்னு பார்த்தா கனவு கலைஞ்சி போச்சு. அதே மாதிரி இது கனவு தான், அது உண்மை இல்லை. டக்குன்னு அந்த பாகவத புஸ்தகம் பார்த்தா அப்பா அங்கேயே இருக்குது அந்த பாகவத புஸ்தகம். அப்பா உயிரே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்பா அந்த பாகவத புஸ்தகம் கிடைச்ச உடனே தான் எனக்கு திருப்தி ஆகிப்போச்சு. அப்பாடி இதான் சாணித்தியம் நிறைஞ்ச புஸ்தகம், பாகவத புஸ்தகம், பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி கையெழுத்து போட்ட புஸ்தகம். அப்படியேப்பட்ட ப்ரெசன்டேஷனாக எனக்கு இலவசமாக பகவானாக தேடி எடுத்து வந்து கொடுத்தது. இது அந்த பாகவத புஸ்தகம் தான் எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்க வச்சுது. அந்த பாகவத புஸ்தகத்தில் தான் முதல் நான் சான்ஸ்கிரிட் கற்றுண்டேன். அதாவது அதுக்கு முன்னாடி தமிழில் சான்ஸ்கிரிட் தான் படிச்சிருந்தேன், ஸ்லோகம் தான் தமிழில் தான் ஸ்லோகம் படிச்சிருந்தேன். அந்த பாகவத புஸ்தகத்தில் தான் அந்த ஹிந்தி சான்ஸ்கிரிட், அதான் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள், அந்த ஹிந்தி எழுத்தில் போட்ட அந்த சம்ஸ்கிருத படிக்க முதல் என்னை படிக்க வச்ச புஸ்தகமே அதான். இதில் தான் எனக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிது. அப்படியேப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அந்த புஸ்தகம் கிடைச்ச உடனே பார்த்தா இது கனவு உண்மையாக பார்த்தா அந்த புஸ்தகம் அப்படியே இருக்குது, வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது. இப்படி எழுந்து பார்த்தோன்னே அந்த புஸ்தகத்தில் மேலே தான் தரிசனம் பண்ணேன். காலையில் விடியற் காலையில் அது தான் தரிசனம் பண்ணேன். அப்பா உயிரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா இனிமேல் ஏமா கிருஷ்ணா, இது மாதிரி கெட்ட சொப்னம் எனக்கு வரவே கூடாது. எனக்கு பாகவதத்தை இழந்து என்னால் இருக்கவே முடியாது. அப்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி நைட்டு தூங்கத்துக்கு போகும்போது நடந்த விஷயம் என்னென்னா, பகவன் நாமா தான் வசதி. பாகவதம் என்னென்னா, பாகவதம் படித்தா சோதனை வரும், கஷ்டம் வரும். ஏன்னா கொஞ்சம் பாகவதம் நான் படித்தேன், ஒரு 6-7 அத்தியாயம் படித்தேன் பாகவதம். மதியானம் சாயங்காலம் பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு வீட்டாண்ட. பாகவதம் படித்தாலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி, நாமா சொன்னால் தான் பெஸ்ட்டு, பாகவதம் படித்தா சோதனைகள் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே சின்ன ஒரு அந்த நினைப்பு, அந்த மனசுக்குள்ளே ஒரு நினைப்பு எனக்குள்ளே வந்துடுச்சு. அந்த நினைப்பு வந்தோடனே அந்த நினைப்பு அப்படியா சரி பாகவதம் ஒன்று விட்டு நான் போயிடுறேன், நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு. அது என்ன பகவானை எப்படி பண்ணுறான் பாருங்கள். எனக்கு பாகவதம் படித்தேன், ஒரு 5-6 அத்தியாயம் படிச்சிட்டேன். 34 நிமிஷம் படிச்சிருக்கேன். அந்த பாகவத பாராயணம் 10வது ஸ்கந்தத்துலேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு அப்படி வெளியே போனேன். அப்புறம் பார்த்தா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. அது சின்ன மனசு கஷ்டப்பாகி போச்சு, மன கஷ்டம் உண்டாயிடுச்சு, வாக்குவாதம் உண்டாயிடுச்சு, ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், நான் வீட்டில் யோசித்தேன் என்னன்னா, பற்றியா பாகவதம் படித்தா சோதனை வருது, பற்றியா கஷ்டம் வந்துச்சு, பற்றியா மனசு இனிமேல் பாகவதமே படிக்கக்கூடாது, ஃபுல்லாக ராமநாமம் தான் சொல்லணும் அப்படின்ற நினைப்பு எனக்குள்ளே இருந்தது. அந்த ராமநாமா சொல்லணும், அதுதான் பெஸ்ட்டு, ராமநாமத்தை விட சிறந்த எதுவும் இல்லை, பகவான் நாமா சொல்லணும் ராமநாமா சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ராமநாமா வச்சு எனக்கு உணர்த்தணும், பாகவத்துடைய மகிமை உணர்த்தணும். அப்படியா சொல்லி தான் எனக்கு கனவில் நான் அந்த பாகவதம் என்னை விட்டு விலகுன மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அவளை தான் உயிரே போன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ சொல்லு பாகவதம், நீ தானே பாகவதம் வேணா, நாமா போதும், ராமநாமா போதும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த பாகவதம் நமக்கு விளக்குது. அப்பா நீ தயவுசெய்து என்னை விட்டு போகாத. அப்போ உயிரோடு உயிராக கலந்துருக்கு அந்த பாகவதம், அவ்வளோ லேஸில் ஒரு நாள் விட்டுற முடியுமா அப்படின்னும் போது, நீ தான் சொல்கிறியே நான் தான் அமங்கலம், என்னை படித்தா தான் நீ சண்டை வருது, பிரச்சனை வருது, சோதனை வருதுன்னு சொல்கிறியே, சரி நான் போயிடுறேன், நீ ராமநாமாவை பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த ராமநாமா
அப்படின்ட்டு அந்த பாகவதம் என்னை விட்டு விலகிற மாதிரி ஒரு கனவு, ஒரு கெட்ட கனவு இது கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே பகவான் தீமையை செய்ய மாட்டான். நீ பாகவதம் படிச்சல்ல, அது கலிபுருஷனால் கொண்டு வரக்கூடியது. நீ பாகவதம் படிச்சுன்னா அப்போ அதிலேயே நீ மூழ்கிட்டுனா எப்படி தடங்கல் பண்ணுறான் பாரு. இப்போ நாமத்துக்கு தடங்கல் பண்ண முடியாது கலிபுருஷன், பாகவத்துக்கு தடங்கல் பண்ண முடியும். அப்படி நாமத்தையே கெடுக்கிறான். ஒரு சமத்தில் நாமத்துக்கே இடையூறு வருது, இல்லைன்னு சொல்ல வர உபத்திருதாக. மெயினாக பாகவதத்துக்கு தான் இந்த உபத்திரவங்கள் வரும். ஏன்னா நீ பாகவதம் படிக்கிறது அப்படியே தொடர்ந்து நீ ஃபஸ்ட்டுனா 5 அத்தியாயம் 6 அத்தியாயம் படிச்சு நீ டக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குதே, உனக்கு அனுகூலமாக எல்லாமே நடந்துச்சுன்னா, உலக விவகாரங்கள் உனக்கு அனுகூலமாக நடந்துச்சுன்னா, எல்லாமே பாகவதம் படிச்சதுனால தான் நம்மளுக்கு எல்லாம் அனுகூலமாக நடக்குது அப்படின்னு நீ என்ன பண்ணுவேன், பாகவதம் நிறைய படிக்க ஆரம்பிப்பேன். நிறைய படிக்க ஆரம்பித்தா கலிக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் கலிபுருஷன் என்ன பண்ணுறான், பாகவதம் படிக்கும்போதே 5 அத்தியாயம் படித்த உடனே என்னாச்சு, வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, மனசு கசப்பு உண்டாயிடுச்சு, அங்கே ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு, ஒரு விவாதம் உண்டாயிடுச்சு, வாக்குவாதம், சண்டை உண்டாயிடுச்சு வீட்டாண்ட. அப்போ இது ஏன் வருது, நீ பாகவதம் படித்ததுனால தான் பற்றியா அப்படின்றது காண்பிக்கிறதுக்காக கலிபுருஷன் பண்ணுற வேலை இது. பகவான் பண்ணுறதில்ல. நீ பாகவதம் படிக்கிறேன்னா உன்னத ஸ்திதிக்கு வர, அப்போ உன்னத ஸ்திதிக்கு வரும்போது உனக்கு என்னென்னா வெளி விவகாரங்களில் பிரச்சனை வரதான் வரும், தடங்கள் வரதான் வரும். ஆனால் இது பாகவதத்தினால் நடந்ததில்லை. பாகவதம் படிக்கிறதுனால நீ தூய்மை பெற்று விடுவாய், நீ உன்னத ஸ்திதிக்கு வந்துடுவாய் அப்படின்றதுக்காக தடை பண்ணுறதுக்காக பண்ணது இது கலிபுருஷன். இது பகவான் பண்ணதில்லை அப்படின்னு அப்புறமா பகவான் உணர வச்சான். ஏன்னா பகவான் எப்படி உணர வச்சான், கனவுல உணர வச்சான். அப்போ ராமநாமா தான் நான் நிறைய சொல்கிறேன். அப்போ ராமநாமா இடம் கொடுக்குமானா, ராமநாமா வேற இல்லை, பாகவதம் வேற இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. ஏன்னா பாகவதம் பகவான் மேனிலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவு. பாகவதம் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை, பகவான் வேற இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது நம்ம இது பிரிக்கக்கூடாது. பிரித்து பார்த்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக வருது. அப்போ பாகவதம் படிக்கிறதும் பகவான் நாமா சொல்கிறதும் ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் நாமா சொன்ன வசதி பாகவதம் படித்தா கெட்டது அப்படின்னு நம்ம அமங்கலம் அப்படின்னு நினைக்கிற பற்றியா நம்மளுக்கு தீமை வருது அப்படின்னு, அதான் முட்டாள்தனம். பாகவதம் வேற இல்லை, பகவான் நாமா வேற இல்லை, பகவான் வேற இல்லை, பாகவதர்கள் வேற இல்லை. நாலுமே ஒன்று. பாகவதம், பகவான் நாமா, பகவான், பாகவதர்கள் நாலுமே ஒன்று தான். நீ இதில் எதையாவது ஒன்று எசகு பாகவதரில் பகச்சிக்கலாம், நான் பாகவதம் மட்டும் பிடிச்சிக்கிறேன், பாகவதரில் பகச்சிக்கலாம் அப்படின்னா பாகவதர்கிட்ட நெருங்கக்கூடாது, அதுக்கு அடி கொடுக்கும். பாகவதர்களையும் மதிக்கணும், பகவானையும் மதிக்கணும், பகவான் நாமத்தையும் மதிக்கணும், பாகவதத்தையும் மதிக்கணும். பாகவத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. இப்போ கனவுல வந்த இந்த அலைச்சல், அப்புறமா அதாவது ஒருத்தர் பாம்பு பிளஸ்ட் ஆகி அதனால் நான் சாட்சியாக இருந்து அந்த சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா நான் வாட்ச் பண்ணி நான் சாட்சியாக இருக்கிற மாதிரி, அந்த கொலைக்கு அந்த அம்மா பாம்பு பிளஸ்ட் ஆனதுக்கு நான் சாட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஆகி வச்சு, அது கனவுல நடந்த விஷயம் தான் அதெல்லாம். அப்புறமா நான் பஸ்ஸில் வரும்போதே, அந்த ஊர்லேருந்து பஸ்ஸில், அது காஞ்சிபுரம் தான் நினைக்கிறேன், காஞ்சிபுரத்து போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பஸ்ஸில் இதே யோசனை இருக்குது. ஒரு பக்கம் தானே இதை விட பெரிய யோசனை, அதையாவது எப்படியா சமாளிச்சிக்கலாம் எவிடன்ஸு. அந்த பயம் ஒன்று. இது அந்த பாம்பு பிளஸ்டாகி அந்த அம்மா செத்துட்டாங்களே, அது ஒரு பயம். இன்னொரு பயம் என்னென்னா பாகவதம் போயிடுச்சு, பாகவதம் கைவிட்டு போச்சுன்னு இதே நோக்கம். இது கனவாக இருக்கக்கூடாதா, அது உண்மையாக இருக்கக்கூடாது, கனவாக இருக்கணும் இந்த ஃபீலிங். அப்போ ஏன்னா இது உயிரோட உயிராக கலந்து போச்சு இந்த பாகவத புஸ்தகம். பாகவதம் அதை நீ பிரிக்க முடியாது அப்படின்றத பகவான் உணர்த்தினான். அப்போ தான் பகவான் புரிய வச்சான். சொல்லு, நான் போயிடுவா, நான் தான் உனக்கு தொல்லை கொடுக்குறேன் இல்லையா, பாகவதம் படித்தா உனக்கு தான் சோதனை இருக்குல்ல, சரி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த பாகவதம் புஸ்தகம் கைவிட்டு போனோடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்படி ஒரு உயிரோடு உயிராக கலந்த அந்த பாகவதம் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அப்புறமா தான் கனவுலேருந்து வீழ்ச்சி இருந்தால் பகவான் சொல்கிறார், இனிமேல் சொல்லு, பாகவதம் படித்தா கஷ்டம் வருதுன்னு சொல்லுவியா. அப்போ கஷ்டம் வருதே அப்படின்னு நினச்சேன், சொல்லலை, மனசுக்குள்ளே நினச்சேன், சொல்லலை. அப்போ நாமா சொன்னால் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமா சொல்லியிருந்தேன், நிறைய நாமா சொன்னேன். அப்போ அந்த நாமா வேறு இல்லை, பகவான் வேறு இல்லை. அந்த நாமாவை என்ன சொல்லிச்சு, இவனுக்கு உணர்த்தணும் இவனுக்கு. அப்போ கனவுல பகவான் இந்த பாகவத்தை பற்றி உணர்த்துறான். நான் போயிடுறேன். ஐயோ, அல்லாடி போயிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா உயிரோடு உயிராக கலந்தது இந்த பாகவத புஸ்தகம். இது அவ்வளோ லேஸில் கொடுக்கவே மாட்டேன், யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், என் மனைவிக்கே கொடுக்க மாட்டேன் இந்த புஸ்தகத்தை. அப்படி வச்சுன்னு இருக்கேன்.
அப்படி இருக்கும்போது அதை வந்து கைவிட்டு போச்சுன்னா, அது யாரோ ஒரு அம்மா கேட்டாங்கன்ட்டு சும்மா பார்த்து தரேன்னு சொல்லிட்டு வாங்கி போனாங்க. ஆள் தான் அந்த அம்மா காணே காணோம். அந்த அம்மா மூஞ்சி கூட முகம் கூட ஞாபகம் இல்லை. எனக்கு கும்பலில் வந்து வாங்கினாங்க. அதுதான் போயிடுச்சு. அப்போ தான் துடிச்சு போயிட்டேன். யாரார்களே போய் இப்போ யாரார் துணிஞ்சடிச்சு போய் அவங்க பையில் கூட நீங்கள் பையை காமிங்க, நீங்கள் வாங்கி போனீங்களா, நீங்கள் வாங்கி போனீங்களா, பையை கூட வாங்கி படி அந்த பாகவத புஸ்தகத்தை தான் பார்க்குறேன். இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சில பேர்களை போய் கேட்குறேன், யாரார்களே போய் தயவுசெய்து சொல்லுங்கம்மா, என் பாகவத புஸ்தகம் ஏங்கம்மா அந்த பாகவத புஸ்தகம் மேலே உள்ள வெறியினால் அவங்க துணிஞ்சடிச்சு அவங்க பையை கூட போய் நான் திறந்து பார்க்குறேன். சொல்லுங்கள், பையை காமிங்க, என் பாகவத புஸ்தகம் நீங்கள் வாங்கி போனீங்களா. அப்போ அவங்க நம்ம புஸ்தகம் இல்லை, வேறு ஏதோ புஸ்தகம் வச்சுருக்காங்க. சரி, என்னடா இதுன்னு அந்த அம்மாங்களை அப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி சொல்லி, யாருன்னா ஒரு பாகவத புஸ்தகம் யாருன்னா வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அது பெரிய கூட்டம். அது அங்கே சேர்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அது மாதிரி ஆகிப்போச்சு. அல்லாடி இவங்களும் யாரையும் போய் பார்க்குறேன். அந்த மாமிகள் இந்த மாமிகளை போய் கேட்குறேன். யாருமே சரியாக பதில் சொல்லலை. ஆக்சுவலி அந்த பாகவத புஸ்தகம் கனவுல கிடைக்கல. அப்போ நினைவில் தான் கிடச்சிது. அது அப்போ இது கனவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கண்ணை வச்சு பார்த்தா எதிர்வே அந்த புஸ்தகம் இருக்குது, பாகவத புஸ்தகம். அப்போ எப்படி இருக்கும்? உயிர் வந்த மாதிரி இருக்குது. அப்புறமா அந்த கொலை பார்த்தா அந்த பாம்பு பிளஸ்ட் ஆகிடுச்சு, அந்த அம்மா இறந்துட்டாங்க, யாரோ ஒரு அம்மா இறந்துதான் சொன்னேன். அதெல்லாம் வந்து எல்லாமே கனவு. எப்படி பயத்தை உண்டாகுதுப்பா. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன பகவான் பாடம் கற்பிக்கிறான்னா புரிஞ்சுக்கும். அதனால் துன்பம் வந்தது வந்து பாகவதத்தினால இல்லை, ராமாயணத்தினால இல்லை, பகவான் நாமத்தினால் இல்லை, கலியினால் தான் துன்பம் வருமே தவிர பகவான் சுகிருதா சர்வதேகினா, பகவான் அனுக்கிரக மன்யமானக பிராதிஷ்டம். அதாவது பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவன், பகவான் கெடுதலை மட்டுமே செய்யக்கூடியவன் கலிபுருஷன். கலிபுருஷன் பண்ணுறத பகவான் பண்ணுறதா, பகவான் சோதிக்கிறதா நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கனவு மூலமாக எனக்கு பகவான் உணர்த்துந்து நான் தான் இப்போ தெரிஞ்சுட்டேன். அதனால் பகவான் நாமா வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை, பாகவதர்கள் வேற இல்லை அப்படின்றத நல்லா ஸ்பஷ்டமாக புரிஞ்சுட்டேன். கடைசியில் பார்த்தா காலையில் அந்த யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அந்த பாடல் பாடுது. திடீர்னு பார்த்தா ஃபோனில் ஆன் பண்ணான். அந்த அம்மா தேவகி அம்மா அவங்க உபன்யாசம் கொடுக்குறாங்க. அப்போ பகவான் நாமா சொல்லு, அது போல் பாகவதம். அப்போ ஒரு பாகவதல் தரிசனம் கிடைக்குது எனக்கு. ஃபோனில் டக்குன்னு அந்த உபன்யாசம் கேட்டேன். அப்போ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த பாலகுமாரனுக்கு யோகிராம் சரத்குமார் அனுகிரகம் பண்ணுறாரு இல்லையா, அவர் அப்படியே பரவச நிலையில் போகிறார் இல்லையா, அதுதான் குரு. அந்த குரு அந்த பரவசத்தை உண்டு பண்ணுறாரு. இறைவன் இருக்கிறாரான்னு கேட்டதுக்கு அப்படியே அந்த பரவச நிலையை உண்டு பண்ணுறாரு. இறைவன் இருக்கிறத உணர்றார் அது பாலகுமாரன். அவர் வந்து பத்திரிகை ஆசிரியர் பாலகுமாரன். நாவல்லாம் எழுதுவார். அவர் நிறைய கதைகள்லாம் எழுதுவார். அப்படிப்பட்ட பாலகுமாரனுக்கு வந்து யோகிராம் சரத்குமார் வந்து பரவச நிலையை உண்டு பண்ணுறாரு. அந்த இது வந்து வீடியோவில் வருது எனக்கு. அதுதான் இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தேன் காலைல. அந்த யோகிராம் சரத்குமார் பகவான் நாமத்தை சொல்லுன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த அம்மா அவருடைய சிஷ்யை தேவகி அம்மா இருக்காங்க இல்லையா, திருவண்ணாமலையில் இருக்காங்களே, அவங்களுடைய தரிசனம் கிடச்சிது. யோகிராம் சரத்குமாருடைய தரிசனம் கிடச்சிது. எல்லாமே யூடியூப்பில் கிடச்சிது. பரவாயில்ல, நல்ல மங்களகரமாக நம்மளுக்கு காலையில் ஒரு குருமாருடைய தரிசனம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கி நடந்த விஷயம். அதனால் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தூக்கத்துலேயும் பகவான் நம்ம கூட தான் இருப்பான். நம்மளை வந்து என்னென்னா பௌதிகமான விஷயத்தில் இறங்க விடாமல் பகவான் காப்பாற்றுறான்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பௌதிகமாக கொஞ்சம் கூட உலக விஷயங்களில் ஈடுபடாதபடி, அதில் இறங்கி விடாதபடி பகவான் நம்மளை இரவும் பகலும் இப்படி அந்த பாகவத விஷயமாகவே, பாகவதர்கள் சம்பந்தமாகவே, பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறவங்களுடைய மகாத்மாக்களுடைய தரிசனம் மூலமாகவே நம்மளை அப்படியே பாதுகாக்கிறான் பகவான் அப்படின்னு நல்லா தெரியுது, ஸ்பஷ்டமாக தெரியுது. இரவும் பகலும் அசுத்தமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, அதே சமயத்தில் லோக விஷயத்தில் இறங்கி விடாத பகவான் பாதுகாக்கிற பரிபூர்ணமாக நல்லா தெரியுது. அப்போது இது ஏதாவது ஒரு அனுபவங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு அனுபவங்கள் இது மாதிரி குத்துனே இருப்பான் பகவான். கொஞ்சம் நம்ம ஏதாவது எசபசுகாக நம்ம லோக விஷயத்தில் இறங்கணும்னு நினச்சா கூட பகவானை உடனே ஒரு அடி கொடுத்து பகவான் திருப்பிடுவான். இதுதான் பகவான் வழி நடத்துதல். பகவானே குருவை ஆசிரிச்சு இது மாதிரி நம்மளுக்கு சில பாடங்களை இப்படிலாம் கற்பிக்கிறான். அப்போ தான் எனக்கு பயமாகி போச்சு. பயந்துட்டேன். எதை பயந்துட்டேன்னா,
அந்த பாகவத புஸ்தகம் கைவிட்டு போச்சே அப்படின்ற ஒரு வருத்தம். இனிமேட்டு அந்த புஸ்தகம் கிடைக்காதே, யார்கள் போய் கேட்பேன், எல்லாம் கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த மாமியெல்லாம். அப்போ அந்த புஸ்தகத்தை வீட்டில் பார்த்தோன்னே, வீட்டில் இருக்கும்போது அந்த புஸ்தகம் அலட்சியமாக இருந்ததா, அந்த பாகவதம் படித்தா அவனுக்கு சோதனைகள் வருதா, கஷ்டம் வருதா, அப்போ நாம சொன்னால் தான் வசதி, பாகவதம் படித்தா கஷ்டமா அப்படின்னு நினச்சல. அப்போ நான் போயிடுறேன் உன்னை விட்டு அப்படின்னு போயிடணுன்னே என்னால் தாங்கிக்கவே முடியல. அது போயிடுச்சுன்னா என் உயிரே போன மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப துடிச்சிட்டேன், கனவுலேயே ரொம்ப துடிச்சிட்டேன். ஐயோ இது நிஜமாக இருக்கக்கூடாது, கனவாக இருக்கணும்னு கடைசியில் கதறினவொடனே உண்மையில் கண்ணை திறந்து பார்த்தா அது கனவு, உண்மையிலே இல்லை. அப்பா உண்மையிலே புஸ்தகம் நின்று பார்த்தோன்னே எதிரவே புஸ்தகம் இருக்குது. அப்பா பாகவதத்தோடு தான் வாழறோம் நம்ம அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அந்த பாகவத புஸ்தகம் என்னுடைய குரு. இந்த பாகவத புஸ்தகம் இதுதான் என்னை பாகவத புஸ்தகம் படிக்க வச்சுது. இந்த பாகவத புஸ்தகம் இல்லைன்னா நான் இல்லை. இந்த பாகவதம் தான் எனக்கு எத்தனையோ இடத்துல உபன்யாசம் இந்த பாகவத புஸ்தகத்தை வச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் நினச்சேன், இந்த பாகவத புஸ்தகத்தை வெளியே எடுத்து போகக்கூடாது, அதுக்கு வேறு புஸ்தகம் நம்ம வாங்கிக்கலாம், வெளியே கொண்டு போகிறதுக்கு வேறு புஸ்தகம் வாங்கிக்கலாம். இந்த பாகவத புஸ்தகத்தை வெளியே எடுத்து போகணும், இது ரகசியமாக நம்ம பாதுகாக்கணும், இது யாருகளையும் கொடுக்கக்கூடாது, கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இதை ஒரு கஞ்சி பேசினத்தனமாக, ஒரு லோபித்தனமாக இந்த பாகவதத்தை வச்சுருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நான் அப்படி தான். இந்த பாகவதம் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். இது ஒரிஜினல் பாகவதம். இதுதான் எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்க வச்சு, இதுதான் பாகவதம் மூலப்பாராயணம் பண்ண வச்சுது, இதுதான் பாகவதத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்தது, இதுதான் எனக்கு குரு, இதுதான் பகவான், இதுதான் எல்லாமே இந்த பாகவத புஸ்தகம் தான். இந்த பாகவத புஸ்தகத்தை நான் நெஞ்சில் எத்தனையோ நாள் அரவணைச்சிருக்கேன். இந்த பாகவத புஸ்தகத்தில் எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டுருக்கேன். இந்த பாகவத புஸ்தகத்தில் எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த பாகவத புஸ்தகத்தினால் எவ்வளோ ஞானங்கள் உண்டாயிருக்கு, எவ்வளோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் புஸ்தகங்களில். இந்த பாகவத புஸ்தகத்தினால் பலவிதமான துன்பங்கள் விலகிருக்கு, எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்துருக்கு, பலவித எனக்கு பேரும் புகழும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இதில் எங்கே போனாலும் இந்த பாகவத புஸ்தகத்தை போனால் இது அப்படியேப்பட்ட சாணித்தியம் நிறைஞ்ச புஸ்தகம் இந்த பாகவத புஸ்தகம். இது இல்லைன்னா நான் இல்லை, அப்படியேப்பட்ட புஸ்தகம். இது எனக்கு 2010 அண்ணா நகர் ஏடிந்தி மெயின் ரோடில் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்ன அந்த உபன்யாசத்தில் அங்கே மூலப்பாராயணம் நடந்தபோது மூலப்பாராயணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த புஸ்தகத்தை, மூலப்பாராயணத்துக்கு அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும், மூலப்பாராயணம் பண்ணவங்கள மூலப்பாராயணம் ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே தட்சணை கொடுத்து, நெல் கொடுத்து, தட்சணை நெல்லாம் கொடுத்து, அப்புறமா அதான் ஒரு 5 ரூபா காயின் கொடுப்பாங்க, அது நெல் கொடுப்பாங்க, அப்புறமா மடியில் போடுவாங்க, வேஷ்டியில் வாங்கிப்பாங்க. அந்த நெல் 5 ரூபா காயின் தட்சணை கொடுத்து, அப்புறமா அந்த புஸ்தகத்தையும் கொடுத்தாங்க இலவசமாக. எல்லாருக்கும் அந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க, பாகவத புஸ்தகம். அதில் கிடச்சிது தான் அந்த புஸ்தகம். அப்படி வச்சு இந்த புஸ்தகமாச்சு. அப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ அவங்களே அந்த அண்ணா நகர் ஏடிந்தி மெயின் ரோடில் இருக்காங்களே, அவங்களே கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் நான், ஃப்ரீயாக கொடுத்தாங்களேன்ட்டு. அது பதில் வேணால் காசு வேணால் கொடுத்துட்றேன், புஸ்தகத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன். ப்ரெசென்ட் பண்ணவங்களே கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் இந்த புஸ்தகத்தை. அதுக்கு பதில் காசு வேணால் அது டபுள் மடங்கு கூட காசு கொடுத்துட்றேன். ஆனால் இந்த பாகவத புஸ்தகத்தை கொடுக்க மாட்டேன். அப்படி வச்சுட்டு இருக்கேன் இந்த பாகவத புஸ்தகத்தை. அப்படி இருக்கும்போது அந்த பாகவத புஸ்தகத்தை யாருன்னா அபகரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, என்னமோ உயிரியே அபகரிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஏன்னா ஏன் இது சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த படப்படப்பு இன்னும் கூட நிற்கலை. இப்போது இந்த கனவுல இந்த நிகழ்ந்த இந்த விஷயம் இன்னும் கூட அந்த படப்படப்பு, அந்த பிரிவு, அந்த அதான் சொல்கிறேன்னு, கனவு தான் நல்லா தெரியுது, உண்மை இல்லை. ஆனாலும் என்னமோ தெரில, அந்த பாகவதம் என்னை விட்டு பிரிஞ்சு போச்சுன்ற அந்த ஏக்கமானது இன்னும் கூட என்னை விட்டு போக மாட்டேங்குது. அதனால தான் சொன்னதே தெரிஞ்சு சொல்லின்னு இருக்கேன். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. பாகவதம் என்னை விட்டு கைவிட்டு போச்சுன்னா அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பகவானே என்னை விட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு, ரொம்ப கஷ்டமாகிப்போச்சு. அதனால தான் நான் திருப்பி சொன்னதே சொல்லியிருக்கேன். அதனால் பாகவத விஷயத்தில் நான் கஞ்சி வைஷ்ணாரி தான், இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு இதுதான் ரகசியங்களை வெளிப்படுத்துனது, இதுதான் ஞானத்தை கொடுத்தது, இதுதான் எனக்கு குருவாக இருந்தது, இதுதான் தெய்வமாக இருந்தது. எவ்வளோ குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்தபோது கூட இந்த பாகவதம் தான் நான் தைரியத்தை கொடுத்து என்னை காப்பாற்றி, எனக்கு விசுவாசம் கொடுத்து, என்னை பலப்படுத்தி, என்னை பக்தியில் ஸ்திரமாக இருக்க வச்சு, எனக்கு உடனே இந்த பாகவத புஸ்தகம் திறந்தனாவே எனக்கு சாணித்தியம் வந்துடும். உடனே ஒரு ஆறுதல் வசனம் கிடைக்கும், எனக்கு ஆறுதல் ஸ்லோகங்கள் கிடைக்கும், அதில் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைச்சிடும். அப்படியேப்பட்ட புஸ்தகம் அது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் யார் வேணால் என்னை பகைக்கிட்டோம், இந்த உலகமே பகைச்ச கூட இந்த பாகவத புஸ்தகம் இருக்கிறத நான் பயப்படவே மாட்டேன்.
இந்த பாகவத புஸ்தகம் வரையா பயப்பட மாட்டேன், தைரியமாக. இந்த பாகவத புஸ்தகம் எனக்கு பலத்தை கொடுக்கும். நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ கவலைப்படாதான். கிருஷ்ணன் நான், பகவான் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்? நான் அது என்ன நடக்குது பார்த்துடலாம், அவன் என்ன பண்ணிடுறான் பார்க்கலாம், உனக்கு நான் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு தைரியப்படுத்தக்கூடிய புஸ்தகம் இந்த பாகவத புஸ்தகம். அப்படியேப்பட்ட பாகவத புஸ்தகத்தை நான் வெளியே எத்துன்னு வர மாட்டேன். அந்த புஸ்தகத்தை வெளியில் வந்து என்னென்னா சப்ஸ்டியூட்டாக ஒரு 4-5 புஸ்தகம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். கீதா மூலப்பாராயண புஸ்தகம், அதில் ஏதாவது புஸ்தகத்தை வெளியே எடுத்துன்னு வருவேன். ஆனால் இந்த புஸ்தகத்தை நான் வெளிப்படுத்தவே மாட்டேன், வெளியே கொண்டு வர மாட்டேன். அந்த புஸ்தகத்தை அன்றைக்கி எங்கேயோ கொண்டு போய் அது யாரோ ஒரு அம்மா வாங்கி போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி தாங்கிக்க முடியும்? தாங்கிக்கவே முடியாது. இது புஸ்தகம்னு மற்றவங்களுக்கு தெரியும், எனக்கு பகவானாக தெரியுதே, நான் என்ன பண்ணுறது? இதுதான் எனக்கு பக்தி இல்லாத சமயத்தில் தான் பக்தியை உண்டு பண்ணது பாகவதம் இது. ஆனால் எப்போ ஒரு சமயத்தில் இப்போ இது போல் பகவான் நாம சொன்னது இது போல் வந்து சோதனைகள் வருது, வீட்டில் பிரச்சனைகள் வருது, கஷ்டம் வருதுன்னு சொன்னோன்னே பாகவதம் பற்றியா சோதனை வருது அப்படின்னு ஒரு அலட்சிய புத்தி வந்தது இல்லையா? அதுபோல் ஒரு தீ எண்ணெய் வந்தபோது உடனே பகவான் என்ன பண்ணால் அதை கிளியர் பண்ணுவான். அது வந்தது பகவானால் இல்லை, அது கலிபுருஷனால் வந்தது அப்படின்னு இப்போ எத்தனையோ தடவை அது போல் கிளியர் பண்ணியிருக்கான். அப்போது பாகவத புஸ்தகம் வந்து இருக்கும்போது தெரியாது, அது கைவிட்டு போனோம்னா அப்படியே பக்குனா இப்போ அப்படியே மனசே நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது, உயிரே போன மாதிரி இருக்குது. அப்படி உயிருக்குயிராக வச்சுருக்கிற இந்த பாகவத புஸ்தகம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாகவத புஸ்தகம் அட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஆனால் அது உள்ளே இருக்கிற அந்த சிவப்பாட்டை தான் இருக்குது, அது அந்த பைண்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்படியேப்பட்ட பாகவத புஸ்தகம் அது என்னை விட்டு போனதுனால தாங்கி. அப்போ இன்னொரு புஸ்தகம் 2 புஸ்தகமும் அதுவும் என் நோட்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த புஸ்தகம் யாரோ வாங்கி போயிட்டாங்க அந்தம்மா. எனக்கு இந்த புஸ்தகம் தான் மெயினாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு போய் யாரார்களே போய் செக் பண்ணுறேன், பையெல்லாம் செக் பண்ணுறேன், அவங்கள போய் கேட்குறேன், பல பேர்கள் போய் கேட்குறேன், அல்லாடுறேன், துடிக்கிறேன். பாகவத புஸ்தகம் காணுமேன்னு, யார்கள் குத்தன்னு தெரியல, யார் வாங்கி போனான்னு தெரியல அப்படின்ட்டு துடிக்கிறேன். அப்பா இதை நினச்சா இப்போ கூட அந்த படபடப்பு நீங்கலை, அப்படி இருக்குது எனக்கு. இது கனவுல நடந்த விஷயந்தான், நிஜத்தில் நடந்தது இல்லை. கனவுல நடந்த விஷயந்தான். அப்பா இது கனவாகவே போயிடணும், நிஜத்தில் நடக்கூடாது. இது மாதிரி யாருக்களையும் கொடுக்கவும் மாட்டேன் அந்த புஸ்தகத்தை. அதனால் என் சாகிற வரைக்கும் என் கூட இருக்கணும் அந்த புஸ்தகம். அப்படியேப்பட்ட புஸ்தகம் அது பாகவதம். ஆனால் ஒரு சமயத்தில் புஸ்தகம் கூட எடுத்துன்னு போக கூட போயிடுறேன். ஆனால் அது மாதிரி வந்துடுது, ஒரு சமயத்தில் மனசுக்கு வெறுப்பு வந்துடுது, புஸ்தகம் கூட எடுத்துன்னு போகிறாமல் போயிடுறேன் எங்கேயாவது. ஆனால் புஸ்தகம் எடுத்து போயிட்டேன்னா அது என் கையில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை விட மாட்டேன், அது எனக்கு விட மனசே வராது. அந்த புஸ்தகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படி உயிராக கலந்த புஸ்தகம் அந்த பாகவத புஸ்தகம். சரி, ஏதோ உங்களோட இந்த கனவுல நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் எங்களை பேசும், இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் என் கூட பேசும், என் கூட பழகும், எனக்கு பகவானை காட்டி கொடுக்கும் இந்த பாகவத புஸ்தகம். அப்படியேப்பட்ட புஸ்தகம் இது. இந்த பாகவத்தோடு நான் பேசுவேன், இந்த பாகவதம் என் கூட பேசும். இந்த பாகவதம் சாநித்தியமாக பக்தி வராத சமயம் இந்த பாகவத புஸ்தகம் தொட்டுட்டேன்னா போதும், உடனே சாநித்தியம் வந்துடும் எனக்கு, உடனே பக்தி எனக்கு பிரகாசம் எனக்குள்ளே. ஏன்னா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன ஒரு மனசு கலக்கத்தில் இருந்தாலும், எந்த மனசு கலக்கத்தில் இருந்தாலும், எந்த மனக்கலக்கத்தில் எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், இந்த பாகவத புஸ்தகத்தை நான் தொட்டுட்டேன்னா இது சாநித்தியமான புஸ்தகம். அது பாகவத புஸ்தகம் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி கைதை போட்டு கொடுத்துருக்காரு, அங்கே நடந்திருக்கேன். நான் எத்தனையோ நாள் இது பாராயணத்தை வச்சுருக்கேன். இந்த பாகவத புஸ்தகத்தை நான் சேவிச்சிருக்கேன், புஷ்பம் போட்டு இதை அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட புஸ்தகம் இது சாநித்தியமான புஸ்தகம். இதை மட்டும் எந்த சூழ்நிலையில் நான் வந்து தவறான சூழ்நிலையில், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் வந்தாலும் இந்த புஸ்தகத்தை தொட்டுட்டுனா எனக்கு ஆட்டோமேட்டிக் கிருஷ்ண பக்தி உண்டாயிடும், உடனே பாகவதத்தில் பக்தி உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியமான புஸ்தகம். உடனே பிரேம பிறகு அந்த பாகவதம் படிக்க படிக்க எனக்கு என்னவோ அந்த கதையை பற்றி பேசணுன்னு ஆசை உண்டாயிடும் ஆட்டோமேட்டிக். அப்படிப்பட்ட புஸ்தகத்தை நான் ஏந்துட்டுனா அது கனவுல இருந்தால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட புஸ்தகம் அது பாகவதம். அந்த கீதா ப்ரெஸ் எடிஷன் அதோட மூலப்பாராயண புஸ்தகம். இதுதான் என்னை பாகவதம் படிக்க வச்சுதே. பாகவதம் சம்ஸ்கிருட் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்ததே குருவாக இருந்ததே இந்த புஸ்தகத்தில் ஜென்மாத்தியசேன்னு படித்து தான் இந்த மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுது, ஸ்லோகமாக. அதுக்கு முன்னாடி தமிழில் தான் பாகவதம் படித்தேன், அது தமிழ் ஸ்லோகங்கள் தான் படித்தேன். இந்த ஹிந்தி சான்ஸ்கிரிட்டு, இந்த வடநாட்டு சான்ஸ்கிரிட்டு, தேவநாகரி பாஷை, இதில் படித்தது, இந்த ஸ்லோகத்தோடு படிக்க ஆரம்பித்தது இதுவான குரு தான் வந்து இந்த 5 நாளில் பாகவதம் படிக்க வச்சுன்னு சொன்னேனே, அது இது தான். இந்த பாகவதத்தில் படித்து தான் அந்த 5 நாளில் பாகவதம் பூரா படிக்க வச்சுது. அந்த பாகவதத்தை ஸ்லோகமாக படிக்க வச்சுது. அந்த சான்ஸ்கிரிட் அர்த்தங்கள் ஸ்லோகங்கள் எனக்கு தெரிய வச்சுது. நான் எங்கேயும் போய் கற்றுக்கல,
பகவானே குருவாக இருந்து சொல்லி கொடுத்தான் இந்த பாகவதத்தை படிக்க. எங்கேயும் போய் நான் கற்றுக்கல, எந்த பிராமணர்களையும் போய் கற்றுக்கல, எந்த குருக்களையும் போல் பகவானே குருவாக இருந்து சொல்லி கொடுத்த பாகவதம் இது. அப்போ தான் இந்த பாகவதத்தை கெட்டியாக படிச்சுட்டேன். இந்த பாகவத புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம் தான் இந்த பாகவத புஸ்தகம். நான் வேணா ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த புஸ்தகத்தை. இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து மெயினான ப்ரொஃபைலில் அதை மெயினான இதில் நான் போடுறேன். இந்த பாகவத புஸ்தகத்தினுடைய ஃபோட்டோ போடுறேன், பார்த்துக்குங்க. இந்த பாகவத புஸ்தகம் தான். இதில் தான் என்னை பாகவதம் படிக்க வச்சுது. முடிஞ்சால் சேவிச்சிங்க இந்த புஸ்தகத்தை, நல்லது. எனக்கு சாநித்தியமாக இருக்குது இந்த பாகவத புஸ்தகம். இந்த பாகவத புஸ்தகத்தை தான் நான் படிக்க ஆரம்பிச்சது. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் சேவிச்சிங்க இந்த புஸ்தகத்தை. நான் படத்தில் போடுறேன். அப்படியேப்பட்ட பாகவத புஸ்தகம் அது. பக்தி எனக்கு இன்றைக்கும் எனக்கு ஃப்ரெஷ் அப்படி பசுமையாக பிரகாசிக்க செய்து எனக்குள்ளே இன்றைக்கும் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்க செய்துன்னா அந்த பாகவத புஸ்தகம் அப்படியேப்பட்ட சாநித்தியம் நிறைஞ்சிது. பகவான் ஹிருதயத்தில் இருக்கிறான்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு மேலே இந்த பாகவத புஸ்தகத்தை தொட்டால் இன்றைக்கும் என் பக்தியானது பசுமையாக இருக்கும். வறண்டு போன பக்தியாக இருக்காது, பசுமையான பக்தியாக எனக்குள்ளே பிரகாசிக்கும். அப்படியேப்பட்ட சாநித்தியம் நிறைஞ்ச புஸ்தகம் இந்த பாகவத புஸ்தகம். அதனால் இந்த ஸ்லோகங்கள் தான் அதான் சொல்கிறேன், 5 நாளில் என்ன பாகவதம் ஸ்லோகங்களை, இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களை படிக்க வச்சதுன்னா இந்த மூலப்பாராயண பாகவத ஸ்லோகம் தான் படித்தேன். இந்த புஸ்தகம் தான் என்னை படிக்க வச்சுது. இது பகவத் ஸ்வரூபமே, கிருஷ்ணனே குருவாக இருந்து படிக்க வச்சான் இந்த பாகவதத்தை. இதில் தான் முதல் மூலப்பாராயணம் பண்ணது. அதுக்கப்புறம் வேறு புஸ்தகம் வாங்கினேன், புது புஸ்தகம் 2-3 புஸ்தகம் வாங்கினேன். அதில் அப்புறமா மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து என்னென்னா இதில் தான் மூலப்பாராயணம் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னென்னா இந்த பேப்பர்லாம் வந்து வந்தோன்னா அப்படியே மஞ்சளாகி போச்சு பேப்பரு. அப்போது எழுத்துக்கள் ஸ்பஷ்டமாக தெரிய மாட்டேங்குது, கண் வேறு செதறடிது. உடனே கண்ணாடி போட்டு தான் படிக்கணும். அப்போ என்ன பண்ணினேன், உடனே சரி புது புஸ்தகம் வாங்கினா அது கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்குது, எழுத்து நல்லா கருப்பாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லி வேறு புஸ்தகம் வாங்கி அப்புறமா அதில் மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். வேறு புஸ்தகங்களை அப்படி வேறு புஸ்தகம் வாங்கி அது ஒரு 4-5 புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கேன். யாருன்னா வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு அவரும் ஃபாலோ பண்ணிட்டோம் கூட சேர்ந்து அப்படின்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் மூலப்பாராயணத்தை பண்ணுறதில்ல. இது வந்து சேவிக்கிறதோடு வச்சுருக்கேன். எதனா வந்து நோட்ஸு பார்க்கணும் அதில் அப்படின்னா நோட்ஸ்லாம் இதில் எழுதி வச்சுருக்கேன். பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டது அதில் நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி. அதனால் இதுதான் ஆணி வேறு எனக்கு. இதுதான் என்னை படிக்க வச்சது பாகவதத்தை 5 நாளில். சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்களை படிக்க வச்சது, புரிய வச்சது, இதில் ஞானத்தை கொடுத்தது, எல்லாமே கொடுத்தது தான். அப்படியேப்பட்ட புஸ்தகம் இந்த பாகவத புஸ்தகம். இதுவே எனக்கு குரு, இதுவே எனக்கு தெய்வம், எல்லாமே. இதுவே எனக்கு அம்மா அப்பா, எல்லாமே. எனக்கு ஆறுதலான நண்பன். எனக்கு இந்த பாகவத புஸ்தகம் தான் எனக்கு ஆறுதலான நண்பன். இதுதான் என் காதலி, இதுதான் என் காதலன், எல்லாமே இந்த புஸ்தகம் தான். அப்படியேப்பட்ட புஸ்தகம் அது. அவ்வளோ குருவாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ண புஸ்தகம் அது. எனக்கு இந்த பாகவத ஸ்லோகங்களை வரி வரியாக படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஸ்பஷ்டமாக சரளமாக படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு ஆறுதல் கொடுத்தது, இதில் ஞானம் கொடுத்தது, எல்லாமே தான். இதில் அர்த்தத்தை எனக்கு விளங்க வச்சது. இந்த புஸ்தகத்தை படித்தா எனக்கு அர்த்தங்கள் ஈஸியாக புரியும். கலகலன்னு அப்படியே ஸ்பஷ்டமாக அர்த்தங்கள் புரியும் ஈஸியாக. அப்படியே நான் உபன்யாசம் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அப்படியேப்பட்ட புஸ்தகம் இந்த பாகவதம். அவ்வளோ சாநித்தியம் நிறைஞ்சிது. அதனால் இது என்னால் விட முடியாது. அதனால் கனவுல எனக்கு இது இழந்துட்டால் கூட என்னால் துடிச்சு போயிட்டேன், உயிரே போன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேனே. கனவுல உண்மை இல்லை. அப்போ அது கனவாக இருக்கக்கூடாதா, உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணேன். அப்போ பார்த்தா கனவு தான், உண்மை இல்லை. அப்போ இந்த பாகவத புஸ்தகத்தை எழுந்த உடனே தரிசனம் பண்ணேன். என்னடா சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த படப்படப்பு இன்னும் நிற்கலை என்னால். எனக்கு அது என்னவோ இழந்துட்டேன். இப்போ கையில் கிடச்சிச்சு புஸ்தகம் இருந்தாலும் இது ஐயோ அப்படி இழந்துட்டேன். அந்த இழந்த சூழ்நிலை இருக்க பற்றியா, அது கொடுமையான சூழ்நிலை. அது என்னால் தாங்கிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதனால தான் நான் படப்படப்பாக சொல்கிறதுக்கு காரணமே வேறு ஒன்றும் இல்லை. சரி, எதுவும் தப்பாக நினச்சி வேண்டாம். அதனால் இந்த புஸ்தகத்தை வந்து ஃபோட்டோவில் போடுறேன், பார்த்துங்க, நமஸ்காரம் பண்ணிங்க. இந்த புஸ்தகம் தான் பாகவதம். பாகவதத்தில் பக்தி. இந்த புஸ்தகத்தில் இதை படித்து தான் பாகவதத்தில் பக்தி அதிகமாகிடுச்சு. மேலும் மேலும் உபன்யாசம் பண்ண நிறைய இடத்துல உபன்யாசம் பண்ண போனதாலே இந்த பாகவத புஸ்தகத்தினால்தான் நிறைய இடத்துல உபன்யாசம் பண்ண முடியுது. பல விஷயங்களுக்கு அர்த்தம் தெரியுது. பகவானுடைய சாநித்தியம் இதில் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பாகவத புஸ்தகம் நான் படத்தில் போடுறேன், சேவிச்சிங்க. ரொம்ப நல்ல விஷயம். ராம ராம, ரொம்ப நல்லது. ராம ராம ராம. சரி, போட்டு நான் வந்து தடவை ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்லைனா நான் இன்னும் புலம்பினே இருப்பேன். ஏன்னா என்னால் அந்த கனவுலேருந்து ஒன்றும் வெளியே வரல. நான் அந்த ஜீர்ணிக்க முடியல. இந்த பாகவத புஸ்தகம் போன அந்த படப்படப்பு எனக்கு ஒன்று கூட இருக்குது.
அப்போ பாகவதத்தில் இவ்வளோ உயிரை வச்சுருக்கோம் நாம் அப்படின்னு இப்போ தான் புரியுது. அது களவு போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் எந்த மாமி யார் எந்த மாமா கேட்டாலும் எந்த மாமி கேட்டாலும் இந்த புஸ்தகம் மட்டும் கொடுக்க மாட்டேன். வேறு எதை வேணாலும் வாங்கி போய் ஆனால் திருப்பி கொடுத்துரு. அப்படியே வச்சுருக்காதீங்க. ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க சில பேர், வச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வாங்கி போய் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. சில பேர் கொடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்புறமா நான் போய் கேட்டு இது பண்ணி கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவேன். என்ன பண்ணுறது? அது மாதிரி ராமா ராமா. அதோட ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து, இப்போ ஒரு புதுசாக ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்துருவேன். இந்த உங்களுக்கு புத்தகம் தானே வேணும், இருந்தாங்க புதுசாக வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த புதுசாக கூட 1000 ரூபாய் 1500 ரூபாய் எந்த புத்தகம் வாங்கிக்க அப்படின்னு கூட வாங்கி கொடுத்துருவேன். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் கையாண்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கணுன்னா அதை கொடுக்க மனசு வராது. அந்த விஷயத்தில் நான் கஞ்சி பேசினாரு தான் ஒத்துக்கிறேன். அது மாதிரி அப்படியேப்பட்ட புஸ்தகம் அந்த பாகவதம். சரி, ராம 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 ராம. புதுசாக ஒரு புஸ்தகம்னா அது கொடுத்துருவேன். ஆனால் பழைய புஸ்தகம் மட்டும் கொடுக்க மனசு வராது. எங்கே இந்த புஸ்தகம், அது நான் படித்த புஸ்தகம் அப்படின்னா எனக்கு அது அனுபவத்தை கொடுத்துருக்கோம். அது எனக்கு சாநித்தியமான புஸ்தகமாக இருக்கும். அது கொடுத்த மட்டும் மனசு வராது. அதையும் சில பேர்னால் எனக்கு அந்தரங்கமாக யாரும் அது போல் இல்லை, அந்தரங்கமாக இருந்தால் கொடுத்துருவேன் கண்டிப்பாக. அந்தரங்கமாக எங்களை வந்து பழகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் கையான புஸ்தகம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் எனக்கு ஆசை தான். அது மாதிரி அந்தரங்கமான ஒரு பக்தர்கள், அவ்வளோ தீவிர பக்தர்கள் யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் கையான புஸ்தகம் வந்து என்னென்னா எனக்கு பக்தியை வளர்த்த புஸ்தகங்கள். இது மட்டும் இல்லை, இந்த பாகவதம் மட்டும் இல்லை, இன்னும் 2 பாகவதம் இருக்குது. அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி கையெழுத்து போட்ட புஸ்தகம் எல்லாமே சாணித்தியம் நிறைஞ்சது தான். ஆனால் இதுதான் ரொம்ப சாணித்தியம் நிறைஞ்சது, இந்த பாகவதம் தான், புஸ்தகம் தான். சரி, ஓகே. அது என்ன புஸ்தகம் நான் படத்தில் போடுறேன், பார்த்துங்க. ராம 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 மேல் படத்துலேயே நான் போடுறேன். ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राधे कृष्ण भगवान की जय, राम 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 राम, श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधु मंडली की जय, राम 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 राम।